என்னடி மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்க? நான் தாயம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னதுக்கா? நீ சொல்றது எப்போ நான் காதில் வாங்கியிருக்கேன்? இந்த திமிரு பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சீக்கிரமா அரைச்சிட்டு எந்திரி. அம்மா, 50 ரூபா கேட்ட ஆள்கிட்ட எப்பயாவது நீ 200 ரூபா தூக்கி கொடுத்துருப்பியா? நான் என்ன பைத்தியமா? அப்போ வந்திருக்கவன் பைத்தியமா? எனக்கு என்னமோ அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு மாதிரி தெரியல. அந்த தம்பி தான் சொல்லுச்சுல்ல நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு. திருடுறவன் எவனோ அவன் திருடன்னு சொல்லிக்க மாட்டான். எனக்கு என்னமோ அவன் இங்கேருந்து கொள்ளடிச்சு ஓடி வந்த மாதிரியே தோணுது. யாருக்கு தெரியும், தர்மபுரி கவுட விட்டு திருடினவன் கூட இருக்கலாம். ஏய், அந்த தம்பி காதில் விழப்போகுதுடி. அவன் கொல்லை பக்கம் போயிருக்கான். திருநதோ சம்பாதிச்சதோ நமக்கு எதுக்கு? நமக்கு எதுக்குன்னு இருக்கிறதுனால தான் நமக்குன்னு எதுவும் அமைய மாட்டேங்குது. நம்ம தலை விதி அதிர்ஷ்டம். எங்கேயோ இருக்கிற கோயில் பிரசாதம் நம்ம வீடு தேடி வருது விதினா, இங்கேருந்து அவன் கொண்டு வந்த நகையும் பணமும் நம்ம வீடு தேடி வருது அதிர்ஷ்டம். என்னடி உளர்ற? அவன்கிட்ட இருக்கிற பணமும் நகையும் நம்ம கைக்கு வந்தா அது எப்படி நம்ம கைக்கு வரும்? அவன் இருக்கிற வரைக்கும் அது அவந்து. அவனே இல்லைன்னா கோழியா இருக்கிற வேலையை நீ பாரு, அவன் குறவாளியா இருக்கிற வேலை நான் பார்க்குறேன். எவ்வளோனாச்சு? 24 12 36 ரூபாய் ஆச்சு. இந்தாங்கண்ணாச்சு. என்ன கருப்பசாமி, பணப்புழக்கம் பலமா இருக்கு. ஊர்ல பேசிக்கிறது உண்மைதானோ? புரியலையே என்னாச்சு? இல்ல, வட்டிக்கார வீரையா அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறானாம்ல. மல்லியும் உங்களையும் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போக. என்னாச்சு? ஆ, யார் என்ன பேசினாலும் நாங்கள் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். என்னாச்சு? கோவப்படாத கருப்பசாமி. என்னதான் பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பாலை குடிச்சாலும் கல்லு குடிச்சான் தானே இந்த ஊர் பேசும். நானும் ஒரு பொண்ணை பெத்தவன் தான். ஒரு அப்பாவா இருந்து பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை காலகாலத்துல செஞ்சிருந்தா இப்படி ஊரு கண்டபடி அசிங்கமா அசைப்படாதுல்ல. இந்த மீதி தேகத்தை கெட்டு போச்சா? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? ஆமா, ஆசைன்ற பைத்தியம் முடிச்சிருக்கு. உனக்கு என்ன? நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க வேண்டிய வயசுல நடந்துச்சு. ஏன் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு? அதுக்கு மேல என்ன வேணும்? என்னோட வலியோ வேதனையோ உனக்கு எங்க புரிய போகுது? நெருப்பு சுடாத தங்கம், ஒளியப்படாத சிலை, மழையை பார்க்காத பூமி, புருஷாமியாவது பொண்ணு, இதெல்லாம் நரக வேதனை, கேடுகட்ட வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வாழ்க்கை என்ன மயிருக்கு வாழணும்? இதுக்கு மேல பச்சை பேசின நீ தொங்கிடுவ.
கடன்லாம் தீர்ந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு ஒரே வழி அவன் சாவணும். வேண்டாம் மல்லி. நான் இவ்வளோ சொல்லியும் நீ கேட்கலனா அந்த வட்டிக்கிற வீராயக்க வப்பாட்டே போயிடுவேன். எனக்கு பிடிச்சோ பிடிக்காமல ஒரு வாழ்க்கையும் அமையும், நம்ம கடனும் தீந்துடும். அப்படியெல்லாம் பேசாத மல்லி. நம்ம கஷ்டத்துக்கு அந்த அப்பாவிய கொல்றது தப்பு இல்லையா? தப்பில்ல. காலையில் அந்த குடுக்குடுக்காரன் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுற அந்த ஆத்தா உன் வீட்டு அந்த மகாலட்சுமி காமிச்சிருக்கிறா சாமி. உன் பிரச்சனை எல்லாம் அந்த பஞ்சு மாதிரி பறந்து போகும் சாமி. பஞ்சு மாதிரி பறந்து போகும். அது மட்டும் இல்ல, நீயே சொல்லியிருக்க பள்ளி பொம்பளைங்க இடது தோல்ல விழுந்தா அது தன லாபம், ஆம்பளைங்க வலது மணிக்கட்டில் விழுந்தா அது கண்டோம் சாவன்னு. அவன் சாவ நிச்சயமாயிடுச்சு. இதுக்கு மேல வாழ்க்கை நம்மளுக்கு வழிகாட்டாது. நீ சொல்றத கேட்டா என் கொலை நடக்குதுடி. வள்ளியம்மா, அரை கிலோ அரிசி, 2 ரூபா பச்சை மிளகா, 2 ரூபாய்க்கு இஞ்சி, இவ அப்புறம் என்ன சொல்றா தெரியுமா? 10 பைசாவுக்கு கொத்தமல்லி, 10 பைசா நான் கருவேப்பிலை, என்ன பேசுறேன், நீ என்ன சொல்ற? ஏலக்காய், கிராம்பு, கசகசா, பச்சை. ஐயோ, இவ அந்த பையனை கொன்னுடலாங்கிறா. கொண்டுலாம். அம்பு உயிரை பறிக்க துடிக்குது பார், கண்கள் சூழ்ச்சி மறைத்து நடிக்குது பார், ஆசை தூண்டி போட்டு இழுக்குது பார், பேராசை வலையை விரித்து வீழ்த்து